திருச்சி மாவட்டம் வீரப்பூர் கன்னிமாரம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அண்ணன்மார் படுகளம் சாய்தல் பின் எழுப்புதல் எனும் தத்ரூப நிகழ்ச்சி படுகளத்தில் உள்ள குளக்கரை கருப்பசாமி கோவிலில் நடைபெற்றது. இந்நிகழ்வை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நள்ளிரவில் பலரும் திடீரென மயங்கிய உடனே அங்கு கோவில் ஊழியர்கள் மயங்கியவர்களை தூக்கி வந்து ஆலயம் முன்பு வரிசையாக படுக்க வைத்து மஞ்சள் துணியை போர்த்தினர். அதிகாலை அம்மன் பூப்பல்லக்கில் பவனி வந்த பின் சிறுமி ஒருவர் அருள் வந்து ஆடியபடி அம்மனை நோக்கி செல்லவே, பின்னர் வழிபாடுகளுக்கு பின் சிறுமி தீர்த்த குடத்தை எடுத்துக்கொண்டு மயங்கிய நிலையில் வரிசையாக படுக்க வைக்கப்பட்டிருந்தவர்களை சுற்றி வந்த பின் தீர்த்தம் தெளிக்கவே, தங்கள் மீது தீர்த்தம் பட்டதும் படுத்திருந்தவர்கள் துள்ளி குதித்து கொண்டு எழுந்தனர். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. நள்ளிரவில் மயங்கிய பக்தர்கள் அதிகாலை வரை சில மணி நேரம் அசைவற்ற நிலையில் கிடந்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. மாலை வீரப்பூரில் பெரியகாண்டியம்மன் யானை வாகனத்திலும் பொன்னர் குதிரை வாகனத்திலும் எழுந்தருளி அணியாப்பூர் சென்று அம்பு போடும் வேடப்பரி நிகழ்வு நடைபெறும். கரூர், திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.